அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வல்லமை நிறையா இருக்குது. சரியா? அவருடைய வல்லமையை விசுவாசிக்கணும். ஒரு நபர் என்னை பார்த்து கேட்டார், இயேசு உண்மையான தெய்வமாக இருந்தால் ஏன் குருடர்கள் பிறந்திருக்காங்க, ஏன் முடவர்கள் பிறந்திருக்காங்க அப்படின்லாம் கேட்பார். பாருங்கள், ஆண்டவர் வேதத்தில் 2 குருடர் அவரை தேடி வந்தாங்க. ஆண்டவரே எங்களுக்கு பார்வை வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டார், இதை நான் செய்கிறதுக்கு என்கிட்ட வல்லமை உண்டுன்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். அவங்க சொன்னாங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறோன்னு சொல்லி அவங்க கண்களை திறந்தார். பாருங்கள், வேதத்தில் பிறவி குருடனுடைய கண்களை ஆண்டவர் தன்னுடைய உமிழ் நீரால் சேருண்டாக்கி அவங்க கண்களில் பூசினார். எதற்காக அப்படி செய்தார்? ரொம்ப நாளாக எனக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. அப்போ தான் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் சொல்லி கொடுத்தார். பாருங்கள், ஆண்டவர் மண்ணின் மூலமாக மனிதனை உண்டாக்கினார். அப்போ பிறவி குருடனுக்கு அவர் அந்த உமிழ் நீரால் மண்ணிலிருந்து சேர உண்டாக்கி அவனுடைய கண்களில் பூசினார். மனிதனை மண்ணிலிருந்து படைத்ததற்கு வேதம் ஆதாரம் சொல்கிறது. இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, மனுஷனை அவனுடைய தோல் ஒரு வகையான மண்ணோட சம்மந்தப்படுதுன்னு சொல்லி. மண்ணோட மக்கி போகிற நம்முடைய வாழ்க்கையில், கொஞ்ச காலம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் இயேசுவை நம்புங்க, மெய்யான தெய்வன். நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள், ஆண்டவரை வானத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் முகத்தை ஒருக்கா காட்டிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி. அது ஆண்டவருக்கு பெரிய விஷயம் இல்லை, வானத்தை திறந்து முகத்தை காட்டுது. அப்படி அவர் ஒரே நாளில் காட்டுகிறார். ஆனால் அப்படி அவர் காண்பித்தார். அவருடைய வேலை அதோட முடிஞ்சிடும். ஆனால் எனக்கு வேலை இருக்காது. நான் இப்படி சொல்ல வேண்டிய இருக்குமா? இயேசுவை பற்றி சொன்னால் கேட்பீங்களா? அவரே பார்த்துட்டோம், போயா சிபி ஷெல்டன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதனால் இயேசுவை நம்புங்க, கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். காட் மல்டிப்ளை யூ.